Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். நாகூர், காரைக்கால் இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி. தம்ரூட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அல்வாவோட சிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த மேல் பாகத்தில் நல்ல முருகி உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அல்வா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 25 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். நல்ல தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாதாம் நல்ல தோல் எடுக்கிற பருவம் வர்ற வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்போட ஊற வச்ச முந்திரியும் பாதாமும் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற வேண்டியதில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டா கரெக்டாக இருக்கும். ரவை 2 நிமிஷம் வறுபட்டுட்டு கலர்லாம் மாற வேண்டியதில்லை, எடுத்துடலாம். அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சாக்கில் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். ஃப்ளேமை குறைச்சி வைக்கலைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. நல்ல ரவை வேகணும் இந்த பாலில். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க 1/2 கிலோ சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு, முந்திரி, பாதாம் விழுத சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோவா இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை கட்டியான பாலாடை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டால் நல்ல டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் உங்களுக்கு. இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம தட்டி போட்ட ஏலக்காய்னால நல்ல வாசமாக இருக்குங்க. ஃபுட் கலர் நம்மளுடைய விருப்பம் தான். விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சாக்கா நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அல்வாவை கொஞ்சம் கைவிடாமல் தாங்க கிளறணும். ஓரத்தில் இந்த மாதிரி முறிய வர்றதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். இதுதான் பதம். இதுக்கு மேலே கட்டியாக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதை அதுக்கப்புறம் எடுத்து தம் போடுவோம். இந்த பதத்திலே அணைச்சிடலாம்.
இப்போ இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இதை எப்படி தம் போடணும் அப்படின்னா, கனல் அடுப்பில் இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு மூடி போட்டு அந்த மூடிக்கு மேலேயும் கனல் பரத்திடுவாங்க. அந்த கங்கோட சூட்லேயே மேலே நல்லா முருகிடும் உங்களுக்கு. அப்படி தான் இதை தம் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி ஓவனில் தான் தம் போட போகிறோம். இந்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பேக்கிங் ஓவனை 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் முந்திரி பருப்பு எதுவும் தூவலை. வழக்கமாக இந்த தம்ரூட் அல்வாவுக்கு வெள்ளரி விதை, பூசணி விதை இதை தான் தூவாங்க. நம்ம தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தூவிக்கலாம். ஓவனில் வைக்கையில் அப்பர் லேயர் மட்டும் ஹீட்டாக இருந்தால் போதுங்க. ஏன்னா நமக்கு மேல் பாகத்தில் தான் நல்ல முருகி வேணும். நம்ம அல்வா சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மொறுன்னு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. இதுதான் தம்ரூட் அல்வாவோட டெக்ஸ்சர். இதுக்கு மேலே நம்ம வெள்ளரி விதை இல்லை பூசணி விதை தூவிக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் நல்ல மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். அல்வா கருகி இருக்குது இல்லை முறுகி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுதான் இதோட டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் முறுக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.